கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வசதா நாட்களிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் கனம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் தேவனிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்வோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். விசுவாசம் இல்லாத இடத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை வெவ்வேறாக இருக்கலாம், வேறு விதமாக இருக்கலாம். நீங்கள் யோசிக்கத்தக்க நம்புகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, வாக்கு மாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வசதா நாட்களிலும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. தடையின்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னபடி இன்றைக்கு அப்பா உடைய பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தத்தக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை புதுப்பித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியை ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.